999 அப்படின்றது முக்கியமான டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நமக்கு எல்லாருக்குமே 333 மெத்தட் தெரியும், 555, 777 அப்படி நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி மெத்தட்ஸ் பற்றி 999 ஒரு முக்கியமான ஒரு மெத்தட் நான் சொல்லுவேன். ஏன் பார்த்தீங்கன்னா மற்ற மெத்தட்லாம் நீங்கள் பார்த்தீங்க, இப்போ 333 எடுத்திங்கன்னா 33 வாட்டி 3 நாளைக்கு எழுதுவீங்க. 555னா 5 நாளைக்கு 55 வாட்டி எழுதுவீங்க. அப்போ உங்களுக்கு 777னா 7 நாளைக்கு 7 வாட்டி எழுதுவீங்க. பட் இந்த 999 பார்த்தீங்கன்னா நீங்கள் கரெக்டாக 63 நாள் நீங்கள் ஒரே எழுதிட்டே வரணும். டெய்லி காலையில் ஒரு 9 டைம்ஸு, நைட்டு தூங்க போக முன்னாடி ஒரு 9 டைம்ஸ் எழுதிட்டு வந்தீங்கன்னா இது என்னென்னா இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு டெக்னிக் கூட. ஏன்னா நீங்கள் இப்போ ஒரு கோலை செட் பண்ணிட்டீங்க. இப்போ நீங்கள் ஒரு கார் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதை நீங்கள் வாங்கின மாதிரி ஒரு அந்த 999 வாட்டி நீங்கள் எழுதுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக ஈஸியாக மேனிஃபெஸ்ட் ஆகும். ஏன்னா மற்ற கம்பேர் டு அடுத்த மெத்தடை கம்பேர் பண்ண விட இந்த மெத்தட் நமக்கு என்னன்னா நம்ம இதில் நம்ம நிறைய டேஸ் எழுதுவோம். ஸோ எப்படின்னா இப்போ நான் ஒரே கோலை நான் நிறைய வாட்டி எழுதும்போது ஆள் மனசு போய் பதியும். ஸோ அது சம்மந்தமான விஷயங்கள் எல்லாமே நான் கவனிக்க ஆரம்பிப்பேன். இதுக்கு நான் ஒரு உதாரணத்தோட சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ நீங்கள் ஒரு சொந்த வீடு கட்டணும்னு ஆசைப்பட்றீங்க. அதுக்கு நீங்கள் மேனிஃபெஸ்ட் எப்படி நீங்கள் எழுதுவீங்க அப்படின்னா, நான் இன்று சொந்த வீடு கட்டியதுக்கு நன்றி. அது நான் நீங்கள் சொந்த வீடு கட்டிட்டேன் அதுக்கு நன்றி சொல்லுவீங்க. இது என்ன ஆகுனா நீங்கள் 63 நாள் எழுதுவீங்க. அதாவது 999 நம்ம 63 நாள் எழுதணும். ஸோ எழுதும்போது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, நம்ம சொந்த வீடை நம்ம கட்ட போகிறோம்ல, அதுக்கு ரிலேட்டடான நிறைய விஷயம் நம்ம பார்ப்போம். அதுக்கு ரிலேட்டான பில்டர்ஸ் வருவாங்க, அது எங்கே பிளாட் விற்கிதுன்னு நமக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரியும். அது யாராவது ஃப்ரெண்ட்ஸ் மூலிமா நமக்கு அந்த தகவல் வரும். ஸோ இதுமாதிரி நம்ம குறிப்பிட்ட அந்த கோல் விஷயத்துக்கு சம்மந்தமான எல்லா விஷயமே நம்ம அட்ராக்ட் பண்ணுறோம். ஸோ அதான் இது ரொம்ப பவர்ஃபுல்லான மெத்தட் நான் சொல்லுவேன். ஏன்னா இதில் நமக்கு நிறைய டேஸ் எழுதும். இப்போ மற்ற நீங்கள் கம்பேர் பண்ண ஆல்ரெடி சொன்ன பார்த்தீங்களா, 5 நாள் எழுதுவீங்க, திருப்பி கேப் விட்டு திருப்பி 5 நாள் எழுதுவீங்க, அது வேறு. பட் இது ஒரே ஸ்டிச்சில் 63 டேஸ் நீங்கள் எழுதுவீங்க. அதில் கண்டிப்பாக உங்களுக்கு கோல் மேனிஃபெஸ்ட்னால் உடனே அந்த வீடு நமக்கு கைக்கிட்ட வந்துடாது. அந்த சம்மந்தமாக நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு கை கூடி வரும். இப்போ சொந்த வீடு பார்த்தீங்கன்னா பில்டர்ஸ் யார், எங்கே பிளாட் வாங்க நல்லாயிருக்கும், எங்கே யாரை போய் பார்க்கலாம், அப்படி எல்லா விஷயமும் நம்ம நோக்கி வரும். ஸோ இதுதான் இந்த 999 மெத்தடோட ஒரு முக்கியமான ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு திங்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும்னு நம்புகிறேன். உங்களுக்கு டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் அதுக்கு சொல்யூஷன் தரேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ வெரி மச்.